தேர்தல் களத்தில் நடந்த கலகலப்பான தருணங்களை காட்சிப்படுத்துகிறது இன்றைய மைக் செக் தொகுப்பு. ஹலோ மைக் செக் 1 2 3. வணக்கம் மக்களே, பரபரப்பான தேர்தல் களத்தில் நடந்த விறுவிறுப்பான சம்பவங்களை கடகடன்னு பார்த்துடலாம். இது மைக் செக் 1 2 3. பிரச்சாரத்தில் ஈடுபடுற தலைவர்கள் மேல கண்டதையும் தூக்கி வீசுறது இப்ப ட்ரெண்ட் ஆகிடுச்சு. அப்படித்தான் நடந்தே வாக்கு சேகரிச்ச முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மேல பூவை தூக்கி வீசுறதையே பாம் போடுற மாதிரி போட்டிருக்காங்க சில தொண்டர்கள். இதை பார்த்துட்டு முதலமைச்சர் மட்டும் இல்ல, அவர் கூட இருந்த ஆண்டவரும் அந்நியாருமே ரொம்ப ஆடி போயிட்டாங்க. Oh no! Help me! Help me! பொதுவா ஒரு தொகுதிக்கு தலைவர் வராரு அப்படின்னா தொண்டர்கள் தான் ரொம்ப சந்தோஷத்துல அப்படியே துள்ளி குதிப்பாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, அதகலப்படுத்துவாங்க. ஆனா அதையெல்லாம் தாண்டி இங்க ஒரு வேட்பாளரே ஆனந்த தாண்டவம் ஆடி மேடையை அமர்க்கலப்படுத்தி இருக்காரு. பிரச்சார மேடைகளில் குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறது வாடிக்கையான ஒன்று, வழக்கமான ஒன்று தான். ஆனால் இங்கே கல்யாணமே நடந்திருக்கு. எங்கன்னு தானே கேட்குறீங்க? காட்டுமன்னார் கோயிலில் விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்ட போது திடீர்னு ஒரு தொண்டர் கையில் ஒரு பொண்ணை பிடிச்சிக்கிட்டு 2 மாலையோட தாலியோட வந்து நின்றுட்டார். அண்ணன், நீங்கள் தான் எங்களுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும், உங்கள் தலைமையில் தான் எங்களுக்கு கல்யாணம் நடந்தே தீரணும்னு அடம் பிடிக்க, அன்பு கட்டளை போட, சரி வேற வழி இல்லாம அங்கேயே ஒரு திடீர் கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்காரு திருமாவளவன் அவர்கள். அந்த கலகலப்பான காட்சிகளை நீங்களே பாருங்க. வேம்புலியே அடிக்கிற அளவு உங்ககிட்ட ஆட்டறங்களாம், அதுக்காகலாம் ரோஸ் அடிச்சிட முடியாது அப்படின்னு சொல்ற மாதிரி அதிமுக வேட்பாளர் ஜெயக்குமார் அவர்கள் டான்சிங் ரோஸா மாறி பிரச்சார மேடையில் பாக்ஸிங் போட்ட கலகலப்பான சம்பவம் தான் இது. தாவேகா தலைவர் விஜய் ரோட் ஷோ நடத்த ஆரம்பிச்சிட்டார்னா தொண்டர்களோட அட்ராசிட்டி எல்லாம் ஏகோபித்தமா இருக்கும். அதுல ஒண்ணுதான் இந்த பைக் ஸ்டண்ட். தாவேகா தலைவர் விஜய பார்க்குற ஆர்வத்தில் பக்கத்தில் இருந்தவனோட கழுத்து மேலே ஏறி உக்காந்து தளபதியை பார்த்துட்டேன், அண்ணனை பார்த்துட்டேன், ஒரே ஜாலி அப்படின்னு உயிரை பணைய வச்சு வீடியோ எடுத்து போட்டு இன்ஸ்டாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு வராங்க இந்த இன்ஸ்டாகள். அட
இவங்க கூட பரவாயில்லைங்க, தமிழ்நாட்டில் ஓட்டு இருக்கோம், இல்லை தாவேகாவுக்கு தொண்டராக இருப்பாங்க, விஜய் அவர்களுக்கு ரசிகராக இருப்பாங்க, ஏதோ ஒரு ஆர்வத்தில் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம விட்டுட்டு போயிடலாம். ஆனால் தமிழ்நாட்டில் ஓட்டே இல்லாத வடமாநில இன்ஸ்டாகிராமர் ஒருத்தர் விஜய் அவர்களை பார்த்த சந்தோஷத்தில் பூரிப்பில் அவர் போட்ட வெறித்தனமான ஒரு வைப் இருக்கு. பாப்பா ये आ ही जाता, पता ही नहीं कैसा आता, लेकिन ये भीड़ आप देख सकते हैं, ये भीड़ आप देख सकते हैं, सिर्फ विजय के लिए। Only विजय, ये देख सकते हैं, only तलपति, only तलपति, only तलपति। பொதுவாக ஓட்டு கேட்க போகிற வேட்பாளர்கள் தான் டீ ஆத்துறது, பரோட்டா போடுறது, பணியாரம் சுடுறதுன்னு பல நூதனமான முறைகளில் ஓட்டு கேட்டு பார்த்துருப்போம். ஆனால் இங்கே ஒரு ஸ்டார் பேச்சாளர் நடிகரே பானிபூரி வித்து ஓட்டு கேட்டிருக்காரு. என்னத்தை சொல்ல. ஓகே டன். இப்போ கச்சேரி நேரம். அதாவது பிரச்சாரத்தில் கலகலப்ப கூட்டுற தொண்டர்களோட கலக்கலான டான்ஸ் இதோ உங்களுக்காக. கண்டென்ட்லாம் வெறித்தனமா இருந்துச்சா? இதே மாதிரி கலக்கலான கண்டென்ட்டோட மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அருண் பாண்டியன். Hello, mic check 1 2 3.